குமார் சார், ஓராண்டுக்கு முன்னர் இதே போன்ற ஒரு விவாதத்தில் அதே அந்த ஆர்டிக்கல் 200க்கு நீங்களும் நான் கான்ஸ்டியூஷன் புக்கை தூக்கி காமிச்சேன். இப்போயும் நிறையா ஹைலைட்டர் போட்டு எழுதிட்டுலாம் வந்திருக்கிறீங்க. இந்த தீர்ப்பை முதலில் எப்படி பார்க்கிறீர்கள்? தீர்ப்பை இந்திய குடிமக்களாகிய எல்லோரும் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் தீர்ப்பை ஏற்றாக வேண்டும். அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆனால் ஒரு குடிமகனாக நம்முடைய திவாகர் சொன்னது போல் அரசியல் சாசனத்தை எழுதுனதே மக்களுடைய நாலேஜில் தான் எழுதப்பட்டிருக்குங்கிறது தான் அரசியல் சாசனத்தின் முகவரியில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் மகிழ்ச்சியா என்றால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. ஒரு குடிமகனாக எனக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா பாராளுமன்றத்தினுடைய உரிமையை நீதித்துறை பறித்திருக்கிறது என்று நான் வெளிப்படையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நாடாளுமன்றத்தில் உரிமைனா நீங்க எங்க வருவீங்கன்னு நான் செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்ய முடியாது. இல்ல, law making body is a supreme. லா மேக்கிங் பாடி செய்யற வேலையா? இல்ல லா மேக்கிங் பாடி தான் இந்த கிரே ஏரியாவை நிரப்பணும்னு என்ன செய்திருக்கணும்? இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இந்திரா காந்தி காலத்தில் நடந்திருக்கு, சாந்தி பூஷன் காலத்தில் நடந்திருக்கு. பல விஷயங்கள் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் குடியரசுத் தலைவருக்கு கருத்து கேட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி அழைத்து பார்லிமெண்ட் தான் லா மேக்கிங் பாடி என்றால் அசெம்பிளி, ஸ்டேட் அசெம்பிளி என்ன? சட்டமன்றத்துக்கு அதுதான் சுப்ரீம். லெஜிஸ்லேச்சர் மாநிலங்களுக்கு அதுதான் சுப்ரீம். அப்ப உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தெரியாதா சட்டமன்றத்துடைய அதிகாரம் என்ன? சட்டமன்றத்தால் இயற்றப்படுகிற சட்டங்கள் பொதுவாக சொல்வதை விட அவங்களுடைய உரிமைக்குள் உட்படுத்தப்பட்ட சட்டங்கள். நீங்க சொல்றது மத்திய அரசு பாலிசி சம்பந்தப்பட்டது. இப்ப நீட் இதுக்குள்ள வருமா? வராது. அது மத்திய அரசு பாலிசி சம்பந்தப்பட்டது. மத்திய அரசு பாலிசியை எதிர்த்து மாநில அரசு ஒரு சேலஞ்ச் பண்ணும்போது அது வேறு வழக்காதான் பார்க்கப்படும். ஆனா இது மத்திய அரசுடைய சம்பந்தம் இல்லாமல் மாநில அரசு அதுடைய உரிமை சார்ந்து அவர்கள் அவரவர் சட்டமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் சம்பந்தப்பட்டது தானே இது. இன்னைக்கு அந்த 10 மசோதாவும் அதுதானே. 200 படி ஆளுநர் குற்றவாளியை போல நீதிமன்றம் கருத்து சொல்லியிருக்கிறது. இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அவர் செய்தது இல்லீகல்னு சொல்லியிருக்கிறது, ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறது. ஆனால் அப்படி சொல்ல முடியாது. கான்ஸ்டியூஷனில் ஆளுநருக்கு எதிராக வழக்கே போடக்கூடாதுலாம் இருக்கிறது. அதை நான் பேசல. பொம்மை வழக்கு இருந்துச்சுல, ஒன்னொன்னா தாவிட்டு இருந்தாலும் அந்த மெசேஜ் போய் சேராது. நான் இதுக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது 200ல் அவருக்கு என்ன 200 201ல் அது ஒரு வருஷமா இல்ல 200 201லையும் 200ல் அந்த 3 விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கேன். அனுப்பினார் கையெழுத்து போடணும், அல்லது நிறுத்தி வைக்கணும், அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும், இப்படின்னு 3 இருக்குது. 201ல் நீதிமன்றங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த வழக்கை அவர் கையெழுத்து போடக்கூடாது என்றும், அதுக்கு மேலே அவருக்கு டவுட் இருந்தால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அவர் வித் ஹோல்ட் பண்ணலாம்னு இருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் அப்படி என்றால் 11 மணிக்கு முன்னாடி உள்ள செய்தி சார். இல்ல அப்படி என்றால் நீங்க பழைய செய்தியை இல்ல அப்படி என்றால் அந்த அதிகாரம் அவருக்கு அரசியல் சாசனத்தில் என்ன காரணத்துக்காக அந்த கிரே ஏரியாவை ஒதுக்கி வைத்தார்கள் என்பதற்கு இன்றைக்கு பல்வேறு வகையில் விளக்கம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த இடத்தை நிரப்பக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. நான் குறைய சொல்லலாம். இப்ப நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? இப்ப நான் என்ன சொல்லலாம்? இது கொஞ்சம் பண்ணலாம். லா மேக்கிங் பாடி பார்லிமெண்ட் மட்டும்தான் அப்படிங்கிற வாதத்திலிருந்து நீங்க இதை முன்வைக்கிறீங்க இல்லையா? 94ல் எஸ்ஆர் பொம்மை கேஸோட தீர்ப்பு வருது. உங்களுக்கு எஸ்ஆர் பொம்மை கேஸ் முடிஞ்சு 356 30 வருஷம் ஆச்சுல்ல. இதுக்கு முன்னாடி யூபிஏ கவர்மெண்ட்டும் இருந்துச்சு. யூபிஏ கவர்மெண்ட் இன்னும் சொல்லப்போனா காங்கிரஸை முன்வைத்து தான் எஸ்ஆர் பொம்மை கேஸே. இப்போ என்டிஏ கவர்மெண்ட்டும் வந்துருச்சு இல்லையா? இந்த 30 வருஷத்துல ஏன் லா மேக்கிங் பாடி நீங்க சொல்றவங்க அந்த பொம்மை வழக்கு தீர்ப்புக்கு எதிராக அவங்க அரசு கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரல? அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் நான் என்ன சொல்றேன், அவங்க 356 ரீபோசிஸ் பண்ணியிருக்கணும்னு இதே அரங்கில் நான் பலமுறை பண்ணியிருக்கேன். அது சட்டம் மாற்று சட்டம் நீங்க நினைக்கலாம் சார். அவங்க ஏன் பண்ணலன்னு நான் கேக்குறேன். குமார் சார் நினைக்கிறது எப்படி பார்லிமென்ட்ல பண்ணுவாங்க? சுதந்திர போராட்ட காலத்துல இருந்தவங்க பாரிஸ்டர்ஸ்லாம் நிறைய சட்டம் படிச்சவங்க, சட்ட நிபுணர்கள்லாம் லா மேக்கிங் பாடியில் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. பர்டிகுலராக நான் ஓப்பனாக சொல்கிறேன், பிஜேபியில் இப்போ நம்ம வில்சன் இருக்காரு, நம்ம அவர் அப்படி நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது. அவர் ஒரு கிரிமினல் லாயர், இங்கே நல்ல சீனியர் அட்வொகேட். அவர் இந்த கேஸில் அவர் சீனியர் அட்வொகேட் அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட அவங்கள்ட்ட வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் இது 30 அதாவது பாஜகவுல அந்த மாதிரி வெங்கட்ரமணன் இதெல்லாம் சார் பேச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்களா, இவங்க சரியா இருக்காங்களாங்கிறது இல்ல. இல்ல சட்டம் என்பது சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு.
இதெல்லாம் இருக்கு. நம்ம இப்ப பேசுறதா ஒரு திறமை வாய்ந்தவங்க தான் இதெல்லாம் சாதிக்க முடியும். நீங்க தான் சொன்னீங்க ஆளுநர் எவ்வளவு நாள் வேணாலும் வச்சுக்கலாம்னு இவ்வளவு நாள் சொன்னீங்க. இப்ப வச்சுக்க முடியாது சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. நீங்க அதிக கேள்வி கேக்குறீங்க. சொல்லுங்க. அதனால சட்டத்துல இப்போ சாதாரண ஒரு வக்கீல் வைத்தா பிரைவேட் டைப் அவங்க வச்சிருக்கிற வக்கீல் 30 லட்சம் 40 லட்சம் வக்கீல் ஒரு கேஸுக்கு அப்பியர் ஆனா 30 லட்சம் ஒரு நாளைக்கு. ஆனால் அரசாங்கம் கொடுக்கிறது 30,000 கொடுக்கும் சம்பளம். அந்த 30,000 7-8 மாசம் தான் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த சட்ட நுணுக்கங்களை எல்லாம் ஒழுங்கா கையாண்டு திரு வில்சன் அவர்கள் கேஸை சரியா எடுத்துட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு மாநிலங்களுக்கு சாதகமா பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த மாநில சாதகம் நம்ம திவாகர் சொன்னது போல பாஜகவுக்கு மரண அடியா அப்படின்னு சொன்னார். பாஜகவுக்கு எப்படி மரண அடி? 20 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறது, 13 மாநிலத்துல பாஜக. அவங்க சொன்னதுக்கெல்லாம் இங்க வந்து நீங்க விளக்கம் கொடுக்கறத நான் என்ன பார்க்க முடியும்? நான் கேக்குற கேள்வி அது அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். 20 மாநிலத்துல பாஜக ஆட்சியில் இருக்கு. பாஜக ஆளாத மாநிலங்கள்ல அவர் எதை சுட்டி காண்பித்தார் என்றால் தெலுங்கானா எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள். நான் இன்னும் சொல்றேனே, தெலுங்கானாவுல சந்திரசேகர ராவ் ஆட்சி இருக்கும் பொழுது இதே மாதிரி அன்றைக்கு வந்து ஆளுநராக இருந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து பில்ஸை வந்து பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்களும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அதுவும் வழக்கு நடந்தது. அப்போது கேரளாவிலும் இந்த பிரச்சனை, மேற்கு வங்கத்திலும் இந்த பிரச்சனை இருக்கிறது, பஞ்சாபும் இப்போது இதுக்கு வழக்கு போட்டிருக்கிறது. அதனால தான் அவர் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிறத சுட்டி காண்பித்தார். இன்னைக்கு முதலமைச்சர் அதுதான் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு வந்து இந்த தீர்ப்பை வந்து வரவேற்கிறாங்கன்னு கேரளா கவர்மெண்ட் இதை வரவேற்று இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா கேரளா வந்து ஆளுநர் மட்டுமல்ல, சான்சலருக்கு அவங்களுமே வந்து சட்டமன்றத்தில் ஒரு ரெசல்யூஷன் தீர்மானம் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. முதலமைச்சர் தான் வந்து வேந்தராக இருக்கணும்னு முதல்ல வந்து அவங்களும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அப்படி பல புள்ளிகளில் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடுல, அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள் எதிர்க்கட்சி மாநிலங்கள் இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க. அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ல ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் 3 வகையான அதிகாரங்கள். ஆரம்பத்தில் எல்லாம் ஒன்றா இருந்தது, அப்புறம் தனியாக பிரிச்சுட்டாங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாலே அது பிரிக்கப்பட்டு ஜுடிஷியரிக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாராளுமன்றம் சட்டம் இயற்ற வேண்டியதும், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இயற்றிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியதும், அதில் தவறு இருந்தால் யார் தவறு செய்தாலும் விசாரித்து நேரடியாகவோ தகவல் மூலமாகவோ விசாரித்து சூமோட்டோவோ எடுத்து விசாரித்து தண்டித்து விளக்கம் அளிக்க வேண்டியது நீதித்துறையினுடைய கடமை. அதை நீதித்துறை செய்ய வேண்டும், செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் சட்டம் புதுசாக ஒரு கருத்தை உருவாக்கம் பண்ணுவதற்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. புதுசாக ஒரு கருத்தை இப்போ இன்னைக்கு நீங்க இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. சரி, அது அதிகாரம் இல்லைன்னு குமார் நினைக்கலாம். இல்ல குமார் நினைக்கலாம். அட்டர்னி ஜெனரல் வந்து வெங்கட்ரமணி அவர் வந்து ஆளுநருக்காக வாதாடும் போது 4 ஆப்ஷனை போன நம்ம இதே அரங்கத்துல பேசியிருக்கிறோம். என்ன சொன்னாருன்னா, மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது, நிறுத்தி வைப்பது, திருப்பி அனுப்புவது, அதிருப்தியை வெளிப்படுத்துறது. ஆனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அப்படி சொல்லல. அனுப்பினா அதை வந்து ஒன்று ஒப்புதல் அளிக்கணும், இல்லைனா திருப்பி அனுப்பணும். திருப்பி அனுப்பினால் மீண்டும் அது நிறைவேற்றப்பட்டு அனுப்பினால் 1 மாதத்திற்குள்ள அதற்கு ஒப்புதல் வழங்கணும் அப்படின்னு தான் சொல்லுது. இப்போ சொல்லியிருக்கு. அதான் இதில் எடுத்த முடிவு இருக்க ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு லிமிட் இல்லாமல் நீங்கள் நிறுத்தி வைக்க முடியாது. அதில் அந்த காலம் இருந்தது. அந்த காலத்தில் நீங்கள் ராஜீவ்காந்தி கேஸெல்லாம் வருஷக்கணக்கில் எத்தனை கவர்னர் மாற்றி போனார், எத்தனை குடியரசுத் தலைவர்கிட்ட மாறி போச்சு. அப்போல்லாம் இந்த கேள்வி யாரும் கேட்கல. அப்படியெல்லாம் கடந்து வந்த பாதை தான் இது. அவ்வளத்தையும் தெரிந்து கொண்ட நீதிபதிகள், காங்கிரஸ் ஆட்சிக்கு சேர்த்துதான் அவ்வளத்தையும் தெரிந்து கொண்ட நீதிபதிகள், நீங்க சொல்ற அதே காங்கிரஸ் இன்றைக்கு முதல் ஆளாக தமிழ்நாட்டில் இந்த தீர்ப்பை வரவேற்ற மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் செல்வ பெருந்தகை முதல்ல வரவேற்கிறாரு. தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தான் வரவேற்குது. காங்கிரஸ் அன்னைக்கு என்னெல்லாம் தப்பு பண்ணுச்சோ அவங்க பண்ண தப்புனால 356 கொரி போட்டாங்க எஸ்ஆர் பொம்மை வழக்குல. நான் என்ன கேட்கிறேன், ஒரு கட்சி அல்லது ஒரு கட்சியின் ஆட்சி நடக்கும் பொழுது நடந்த ஒரு தவறுக்காக ஒரு சரத்தை அம்பேத்கர் இயற்றின சட்டத்தை கமா போட்டு அதை நிறுத்தி வைக்க முடியாம அதை முதல்ல வந்த மத்திய அரசுகள் அதை ரீபோசிஸ் பண்ணியிருக்கணும். அதை பண்ணல. இப்போ இது ஒரு பெரிய மட்டுமே வேறொரு உலகத்தில் இருந்து இதை பார்க்கிறார். அப்படி இல்லங்க. யார் எந்தெந்த வேலையை செய்யணுமோ அதை தான் செய்யணும். நான் கேட்டதுக்கு உங்ககிட்ட பதில் இல்ல. 30 வருஷத்துல ஏன் பார்லிமென்ட்ல பல்லனா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான அட்வொகேட் இல்லன்றீங்க. 30 வருஷம் நிறைவேற்றலங்கிறதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒரு இண்டிவிஜுவல் நான் எப்படி சொல்ல முடியும்? ஏன் அவங்க நிறைவேற்றல? அவங்க நிறைவேற்றலன்னா அவங்க கையால தான் சொல்லிட்டேனே. சட்டம் படிக்கிற சட்ட அறிவே இல்ல. பாராளுமன்ற ஒரு என்ன சார் பேசுறீங்க? உங்க வாதம் சொல்லுவேன். நான் அவ்வளவு வேதனைப்படுறேன். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சட்ட பாராளுமன்ற பாஜகவில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பாஜக அப்படிங்கிறாரு. மோடி அரசாங்கத்துல ஒரு காலத்துல அந்த அளவுக்கு அறிவு இல்லைங்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற சட்ட நிபுணத்துவம்
பாரிஸ்டர் அவங்க நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா 60% மேல சட்ட எப்படியும் நிபுணர்களா இருந்தாங்க. இப்பயும் நீங்க வந்து இன்னைக்கு இல்ல வாஜ்பாய் வாஜ்பாய் அந்த 200 நீங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் ஒத்துக்கல இது. அதாவது கான்ஸ்டிடியூஷன் புக் நம்ம தான் சொன்னோம் கேள்வி கேட்டோம் கான்ஸ்டிடியூஷன் புக் முக்கியமான பாயிண்ட் சொல்லியும் நீங்க முக்கியமான பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்ங்கிறது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ல கிளீனா விளக்கியிருக்காங்க. அதை தாண்டி லட்சுமண ரேகையை தாண்டி போக கூடாது. ஜுடிஷியருக்கு இருக்கிற அதிகாரத்தை அதெல்லாம் ஒரு ரேகை இல்ல சார். நீங்களா ஏன் சார் இந்த ரேகையை எல்லாம் கொண்டு வரீங்க? பேசுவோம் சார். எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்குன்னு இப்ப நீதிமன்றம் செயல்பட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன? இது கண்டிப்பா ரெவியூ போகும், ரெவியூ பெட்டிஷன் போகும், பேசுவோம். 5 பேர் வந்து அரசியல் சாசன வாய்ப்பு இருக்கு. ரிவ்யூ போவாங்க, ரிவ்யூ போகட்டும், சீராய்வு மனு போகட்டும், அதெல்லாம் அடுத்தடுத்த கட்ட பேசுவோம். அப்பயும் அது வரும்ல, அதையும் பேசுவோம்.